மக்கள் அரசாங்கத்தோட வணக்கம். இந்த விஷயம் நடக்குமான்னு யோசிச்சுருக்கிறத விட இதை நடத்தி காட்ட முடியுன்றது தமிழ் மக்கள் நிறைவேற்றி காட்டுங்க. இந்த வீடியோ தமிழ் மக்களுக்காக தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணி நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு மக்கள் அரசாங்கமாக மாறணும் அப்படிங்கிறது தான் இது முக்கியம். இந்த கல்வித்துறையில் இந்த ரெண்டு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஹாப்பியஸ்ட்டாக இருப்பாங்க. ஒரு மாநிலத்தினுடைய மாற்றம் தான் ஒரு நாட்டினுடைய மாற்றம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயும் இந்த விஷயத்தை கொண்டு வந்துடுவாங்க. அப்போது ஒரு தமிழகத்துக்கு ஒரு தலை சிறந்த பெருமை கிடைக்கும். ஒரு இந்தியாவையே மாற்றுகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்திருக்கும். இதுதான் ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி. இந்த மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் பாசத்திற்கும் வலுவிற்கும் அடிமையானவங்க அப்படிங்கிறத விட ஒரு தலை சிறந்த ஒரு அறிவாளிகள். எல்லாருமே அறிவாளிகள் தான். நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு தெளிவாளர்கள் அப்படிங்கிறத தான் நான் முறைப்படுத்த பார்க்குறேன். அதாவது நீங்கள் ஒரு தெளிவான ஒரு தமிழ் மக்கள் அப்படிங்கிறத நீங்கள் இதில் நிரூபிக்க முடியும், கண்டிப்பாக நிரூபிக்க முடியும். தயவுசெய்து இந்த ரெண்டு மாற்றத்தை கல்வித்துறையில் நீங்கள் கொண்டு வாங்க. கல்வித்துறையில் 1008 குழுக்கள் அமைக்கிறாங்க. 1008 குழுக்கள் பேசுகிறாங்க. நிறைய பாடக புத்தகங்கள், நிறைய நோட்டு புத்தகங்கள், நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் பிள்ளைகளுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுது. அதனால தான் பிள்ளைகள் யூடியூப்பில் சேனலில் டான்ஸ் ஆடுறாங்க. ரீலில் பார்த்திங்கன்னா கண்ணா டான்ஸ் ஆடுறாங்க. தவறான வழிகளுக்கு அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. படிப்பை மறந்து பல விஷயங்களில் அவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ ஆசிரியர்கள் கூட அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போயிட்டாங்க. அதனால் படிப்புங்கிறத வேறு மாரி போய்கிட்டு இருக்கு. தயவு செய்து சொல்கிறேன், தமிழ் மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களால் இதை மாற்றி அமைக்க முடியும். இந்த கல்வித்துறையை இந்த மாற்றத்தை மட்டும் கல்வித்துறையை நம்ம மாற்ற போகிறது கிடையாது. இந்த கல்வித்துறையில் இந்த ரெண்டு சிறந்த இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது யாருன்னா, சரித்திர புத்தகத்தில் தமிழ்நாட்டு மக்கள்ன்ற பேர் இருக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் சொன்னேன், தயவுசெய்து நீங்கள் யாராண்டையும் சொல்ல வேண்டியதில்லை. இதை தமிழ் மக்களே யோசித்தாங்க அப்படிங்கிறது மட்டும் சொன்னீங்கன்னா போதும். இதில் நான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. நான் தோற்றாலும் என் தமிழ் மக்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். மற்றபடி வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இதை பார்க்குற எல்லா மக்களுக்கும் சரி, இதை பார்க்குற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ, என்னுடைய பார்க்குற உறவினர்களோ, என்னுடைய பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான். என்னை நீங்கள் எப்படி வேணாலும் நினைங்க.